மீனா மயிலை உங்கள் வீட்டில் விடுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. 2 பேருமே பேசிக்கிட்டே போவாங்க. இனிமே இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க அக்கா, பிரச்சனை யாருக்கு தான் இல்லை, இதை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே சாகணும்னு முடிவெடுத்துட்டா பாதி ஜனத்தொகையே இல்லாம போயிடும். நீங்க மட்டுமே கஷ்டத்துல இல்லக்கா, உங்களை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மயிலுக்கு எல்லாத்தையும் கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். நீங்க அவங்க பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மீனா, எங்க அம்மாவை விடவா செந்தில் தம்பி பேசிட்டாக, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு தான் பயமா இருக்கு. எங்க அம்மா எப்படி ஏசுவாக தெரியுமா, நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டேன். என்னால எல்லாரும் கஷ்டப்பட்டு நான் ஒரு நல்ல குடும்பத்தையும் இழந்து நானும் கஷ்டப்பட்டு இப்ப நிக்கிறேன். எனக்கு எங்க வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு மீனா அப்படின்னு சொல்லுவாங்க. மீனா, நான் தானே கூட வர்றேன், நான் சொல்றேன்க்கா உங்க அம்மா கிட்ட, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. மயிலுக்கு உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். மீனா, நான் எங்கிட்டாவது போயிடுறேன் மீனா, இப்படியே ஓடி போயிடலான்னு இருக்கு மீனா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள மயிலோட அம்மாவே வாசலுக்கு வந்துருவாங்க. எங்கடி வந்த, அப்படியே ஒரே தடியா போய் தொலைஞ்சிருப்பேன்னு நினைச்சேன், ராத்திரி பூரா இவ வீட்டுல இருந்தியாக்கும். மீனா மயிலோட அம்மா கிட்ட, உள்ளே போய் பேசலாமா, குடும்ப விஷயத்த இங்கே நின்று பேச வேண்டாம், உள்ளே போய் பேசலாமான்னு கேட்பாங்க. அவங்க அம்மா அதை பதில் சொல்லாமல் மயிலை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால, அக்கா நீங்கள் உள்ளே வாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஏய், எங்கடி கூட்டு போகிற அவளை, உள்ளே கூட்டிகிட்டு போகாத, அப்படியே போய் தொலையட்டும் அப்படின்னு மயிலோட அம்மா திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் கேட்காம மீனா உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. மயிலோட அப்பா ஹாலுக்கு வந்துட்டு, மயிலு வந்துட்டியாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆமா, செல்ல மக வந்துட்டா பாரு, ராத்திரி பூரா ஓர்வத்தி வீட்டுல தான் இருந்திருக்கா. மயிலோட அம்மா ரொம்பவே பேசுவாங்க. அவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த, காலம் பூரா நான் வடிச்சு கொட்டுறதுக்கா, 3 பேருக்கே சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, எதுக்கு இங்க வர்றா, கெட்டி கொடுத்தாச்சுன்னா அதோட எங்க வேலை முடிஞ்சது, கஷ்டமோ நஷ்டமோ அவ அங்கதான் இருக்கணும், நீ எதுக்கு இங்க கொண்டு வந்து விடுற அவளை, எங்கேயாவது போய் தொலையட்டுன்னு விட வேண்டியது தானே, இல்லைன்னா உங்க வீட்டுல கொண்டு போய் விட வேண்டியது தானே, ஒரு ராத்திரி தங்க வச்சுட்டு முடியலன்னு காலையில இங்க கொண்டு வந்து விடுற, நீயே வச்சு பார்க்க வேண்டியது தானே, இங்கெல்லாம் கூட்டிட்டு வராத, நீ போ, நீ வெளியில போ முதல்ல, நீ எல்லாம் வந்து பிறந்திருக்க பாரு பேசுவாங்க மயிலோட அம்மா. மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, புரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கேட்க மாட்டாங்க. அதனால மீனா என்ன பண்ணுவாங்க, நீங்க வாங்கக்கா உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல கூட்டிட்டு போய் மயிலை உட்கார வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. கையில கொஞ்சம் பணம் எல்லாம் கொடுப்பாங்க. மயில் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இல்லக்கா, பணம் இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும், நீங்க எதுக்கும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி பணத்தை கொடுப்பாங்க. மயில் மீனா கிட்ட, எவ்வளவோ உதவி செஞ்ச மீனா, எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, இன்னும் ஒரே ஒரு உதவி செய்ய, எனக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி கொடு மீனா, அதை எங்க வீட்டுல கொடுத்தாலாவது என்ன திட்டாம இருப்பாங்க, எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும், கையில 4 காசு வரும், நான் எங்கிட்டாவது போய் பொழைச்சுக்குவேன், அதாவது வேலை வாங்கி கொடு மீனா, இதை மட்டும் செய்ய மீனா அப்படின்னு மீனா கிட்ட கெஞ்சுவாங்க. சரிக்கா, நான் பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன்க்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அழாம மட்டும் இருங்கக்கா, இன்னொரு தடவை இந்த மாதிரி எதுவும் தச்சு பண்ணாதீங்கக்கா, நான் இருக்கேன், உங்களுக்கு யாருமே இல்லைன்னாலுமே நான் இருக்கேன், நான் உங்களை பார்த்துக்குவேன், கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புகுந்த வீட்டுல மீனா மாதிரி ஒரு ஆறுதல் கிடைச்சதுக்கு மயில் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். சரிக்கா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன்னு கிளம்புவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சன்ல அவங்க அம்மா இருப்பாங்க. அதனால அங்க போய் அவங்க அம்மாவை பார்த்து சொல்றதுக்காக போவாங்க. உள்ள போன உடனேயே மயிலோட அம்மா கிட்ட, மயிலை திட்டாதீங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இங்கேயே கூட்டிட்டு வர, ஒருத்தி வாழா வெட்டின்னு சொன்னா அடுத்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், இப்படின்னு பேசுவாங்க. அதனால மீனா மயிலோட அம்மாவுக்கும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இவன் வாங்கிக்கிட்டு ரொம்ப திட்டுவாங்க. அதனால மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, மயிலக்கா தற்கொலைக்கு துணிஞ்சிட்டாங்க, நான் மட்டும் ஒரு நிமிஷம் போகலைன்னா அவங்கள காப்பாத்திருக்க முடியாது, உசுரோடவே பார்த்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் மயிலோட அம்மா, அப்படியே செத்துருக்கட்டும்னு விட்டுருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அந்த நேரத்துல மயிலும் வெளியில வந்து ஹால்ல நின்று பாத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா என்ன பேச பேசுறாங்கன்னு. செத்து ஒளியட்டும்னு நீ விட்டுருக்க வேண்டியது தானே, அவ செத்து இருந்தானா அதை வச்சே உங்க வீட்டுல எல்லாத்தையும் விரல விட்டு ஆட்டியிருப்பேன், பெரிய பிரச்சனையா பண்ணி பழி வாங்கியிருப்பேன் உங்க வீட்டுல எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க இப்படி பேசுறீங்க, உங்க பொண்ணு நீங்களும் உசுரோடவே பார்த்திருக்க முடியாதுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாதா அப்படின்னு சொல்லுவாங்க மீனா. எனக்கெல்லாம் எந்த வருத்தமும் இல்ல, சரிங்க, நீங்க அக்காவை திட்டாம இருங்க, இன்னும் கொஞ்சம் பணம் வேணும்னாலும் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி வேஸ்ட் அப்படின்னு நினைச்சு ஹாலுக்கு வருவாங்க. ஹால்ல மயில் நின்னுட்டு இருப்பாங்க. பாத்துக்கோங்க அக்கா, அழாதீங்க அக்கா, அழாம இருங்க, எல்லாம் பாத்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும்
சரியாயிடும் நம்பிக்கையில இருங்கக்கா, நல்ல வேலையா கண்டிப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்சதும் மீனா செந்திலோட ஆபீஸ்க்கு போவாங்க. அங்க செந்தில் வெளியில வருவாரு. வீட்டில் இருந்தேன், வீட்டை விட்டு துரத்தி விட்டேன், இப்போ ஆஃபீஸ்லேருந்து துரத்துறதுக்காக வந்திருக்கியா மீனா, எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரு. கோச்சுக்காதீங்க, நான் வேற வழி இல்லைன்னு தான் அவங்கள கூட்டிட்டு வந்தேன். அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, யாருமே அவங்களுக்கு உதவி செய்யலைன்னா எப்படிங்க, இப்ப நானும் உதவி செய்யலைன்னா அவங்க மறுபடியும் அதைத்தான் செய்வாங்க. அந்த பழியெல்லாம் நம்ம வீட்டு மேல தானே விழும், அதனால தாங்க நான் காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் இடத்துல நீங்க இருந்திருந்தா நீங்களும் இப்படி தாங்க செஞ்சிருப்பீங்க, கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி செந்தில சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் ஒண்ணு இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், காப்பாத்துறதோட விட்டுருப்பேன். நம்ம குடும்பத்தையே மொத்தமா கொண்டு போய் ஜெயில வச்சவங்க, அவங்களுக்கு ஏன் மீனா நீ ஹெல்ப் பண்ணணும். மீனா செந்தில் கிட்ட சாரிங்க, கோச்சுக்காதீங்க, மயிலக்காவோட அம்மா எப்படி பேசினாங்க தெரியுமா, அவங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்கேன், அவங்க அம்மா அப்படி திட்டுறாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, அவ செத்து போயிருக்கட்டும், செத்து போயிருந்தான்னா அந்த பழிய நம்ம குடும்பத்து மேல போட்டு நம்ம குடும்பத்தை பழி வாங்கியிருப்பாங்களாம், இப்படியே சொன்னாங்க அவங்க அம்மா அப்படின்னு சொன்னதும் செந்தில் அப்படியா சொன்னாங்க, எவ்வளவு வன்மம் அவங்களுக்கு, வன்மத்தை விடு, நம்ம குடும்பத்தை எதுக்கு பழி வாங்கணும், நம்ம குடும்பம் என்ன செஞ்சது, அவங்களுக்கு எல்லா தப்பையும் செஞ்சது அவங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க நான் மயிலக்காவுக்கு உதவி பண்ணினேன், மயிலக்காவோட அம்மா அவங்களையே வீட்டுல சேர்த்துக்கல, ரொம்ப தான் திட்டுறாங்க. அரிமீனா, இதோட இந்த பிரச்சனையை விட்டுரு, அவங்க வந்தது போனது எல்லாத்தையும் நான் வீட்டுல சொல்லல, நீயும் சொல்லிக்காத, நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கைய பார்ப்போம், இன்னொரு தடவை அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வராத அப்படின்னு சொல்வாரு. மீனாவும் சரின்னு சொல்லிடுவாங்க. மீனா செந்தில் கிட்ட சாரி கேட்டதுனால செந்தில் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ராஜியும் கதிரும் சென்னையில ட்ரைனிங் முடிச்சதுனால இப்ப லோக்கல்ல இருக்கிற அந்த கோச்சிங் சென்டர்ல போயிட்டு ராஜியை சேர்த்து விடுறதுக்காக அங்க போயிருப்பாங்க. அவங்களும் சேர்த்துக்குவாங்க. ஆனா 1 லட்சம் ரூபாய் கட்ட சொல்லுவாங்க. கதிர் 1 லட்சம் ரூபாய கேஷா கட்டிடுவாரு. ராஜி கதிர் கிட்ட அந்த பணம் ஏது, எப்படி வந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கதிர் சொல்லவே மாட்டாரு. நீ IPS ஆகுறத மட்டும் பாரு, மற்றதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ படிக்கிறதுக்கு நான் சப்போர்ட் தானே பண்றேன், அது என் கடமை, நீ படிக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. முத்துவேல் குமாருக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பாரு. அந்த விஷயத்த வீட்டில் வந்து சக்திவேல்கிட்டையும் மற்ற வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்வார். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, குமாரை தவிர. குமாருக்கு இன்னமும் அரசியை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. எப்படி இருந்தாலும் குமாருக்கு அரசி தாங்க ஜோடி. அவ்வளோதான், இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது.